everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் பிரஷர் குக்கர்ல மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிருக்கேன். இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல, சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 இல்லைன்னா 5 பீஸ் தேங்காய். நீங்கள் நிறைய தேங்காய் சேர்க்காதீங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்லையே வச்சு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஆச்சு. இது நமக்கு ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 இன்ச் பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த 1/2 கிலோ மட்டனை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், மட்டனுக்கு தேவையான உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வரணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 இல்லை 8 விசிலுக்கு நம்ம மட்டனை நல்லா குக் பண்ணிக்கிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு மட்டன் வேகாமல் இருந்ததுன்னா 5 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு குழம்பு செட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மட்டன் குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.